ஹலோ நண்பர்களே! 8வது ஊதியக் குழுவில் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச பென்ஷன் எவ்வளவு வரும் பற்றி பார்க்கலாம். 2025, 2026 ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பலரும் எதிர்பார்த்திருந்த சூழலில், கடந்த ஜனவரி 16ஆம் தேதி மத்திய அரசு அதன் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான பரிசு ஒன்றை அறிவித்தது எனலாம். மத்திய அமைச்சரவை 8வது ஊதியக் குழுவுக்கு கடந்த ஜனவரி 16ஆம் தேதி ஒப்புதல் அளித்துள்ளது. இதனை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்த நிலையில், 8வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 8வது ஊதியக் குழுவால் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து மத்திய அரசு ஊழியர்களின் வருமானம் உயரும், ஓய்வூதியக்காரர்களின் ஓய்வூதியமும் உயரும். அதாவது, இதன் மூலம் சுமார் 65 லட்ச ஓய்வூதியக்காரர்களும், 55 லட்ச மத்திய அரசு ஊழியர்களும் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 8வது ஊதியக் குழுவுக்கு ஒப்புதல் அளித்து அறிவிப்பு வந்துள்ள நிலையில், மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரின் கவனமும் தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நோக்கி திரும்பியுள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய இரண்டிலும் 8வது ஊதியக் குழு முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்துள்ளது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பது பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் புதிய ஓய்வூதிய திட்டம் இரண்டையும் ஒருங்கிணைத்த திட்டம்தான் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு குடும்ப ஓய்வூதியம், உத்தரவாதமான ஓய்வூதிய தொகை, குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை ஆகிய பலன்கள் கிடைக்கும். இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தால் 10 ஆண்டுகளுக்கும் மேல் பணியாற்றி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 ஓய்வூதியம் கிடைக்கும். ஒருவேளை ஓய்வூதியதாரர் உயிரிழந்துவிட்டால், மொத்த ஓய்வூதிய தொகையில் 60% அவரது குடும்பத்திற்கு ஒரே பரிவர்த்தனையில் வழங்கப்படும். 8வது ஊதியக் குழுவினால் அரசு ஊழியர்களுக்கு மாத அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் அதன் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரின் அதிகரிப்புதான். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்றால், ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்துவதற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒன்றாகும். பணவீக்கம், ஊழியர்களின் எதிர்பார்ப்பு மற்றும் அரசின் நிதி நிலைமை ஆகியவை இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தற்போது 7வது ஊதியக் குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57 ஆக இருந்தது. தற்போது 8வது ஊதியக் குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 ஆக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியிருக்க, மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 51,480 ஆக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓய்வூதியம் தற்போது 9,000 ரூபாயாக வழங்கப்படும் நிலையில், 17,280 ரூபாய் முதல் 25,740 ரூபாயாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.